ஹலோ கைஸ். இன்னொன்று இல்லாமல் டேம் ரீஇன்கார்னேஷன் அவங்களோட பார்ட் 21 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேரேஜுமே இறங்கிடுது. அப்போ தான் என்ன இந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாமல் பெரிய என்ட்ரிலாம் காமிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒயிட் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு வெறுமோத்து ரொம்பவே பிடிக்கும்னு நினச்சேன். நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு வெறுமோத்தை பிடிக்கும். பட் அந்த லயன்ஹார்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை தான் பிடிக்காது. அவனுங்களோட ஃபேமிலியே ஒரு இது. அவனுங்க தனித்தனியாக பிரித்து மெயின் ஃபேமிலி, பிரான்ச் ஃபேமிலி, மெயின் ஃபேமிலியை ஓவராக இது பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ரொபேரியன் சொல்லுவார், இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த கேரேஜுமே பார்த்திங்கன்னா இறங்கிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎல். எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு சிஎலை பார்த்து. சிஎலை பார்த்தீங்கன்னா ஃபைனலி கண்ணில் காமிச்சிட்டாங்க. சிஎல் நீ என்னத்துக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். எங்கள் அம்மாவோட பர்த்டே, அதனால் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎல் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ தான் நம்ம கியானுமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. கியான் வந்ததுக்கப்புறமா ஏன்பா நீ பார்த்து ரொம்ப நாள் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே என்னத்துக்கு எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் இங்கே நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ பேனலில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு முக்கியமான ஆளுங்க இவங்களாம். முக்கியமான ஆளுங்க பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் இருக்கார்ல ஒரு வயசானவர். அவரோட போஸ்டர் அதுக்கப்புறம் மசில்ஸ் வச்சு பார்த்தா அவர் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவார் போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ஒரு மேஜ் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயோட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா இருக்கார். அதுவும் இல்லாமல் அந்த வின்னிடோட கான்ட்ராக்ட்லேயே இவர் தான் பார்த்திங்கன்னா இருப்பார். இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இருக்காங்க. இவங்க தான் ரொம்ப மெயினான ஆள். இவங்க தான் பார்த்திங்கன்னா கார்மன் லயன்ஹார்ட். ரொம்ப முக்கியமான ஆள். ஈவன் அவங்க கையில் எந்த வெப்பனுமே கிடையாது. தட் மீன்ஸ் அவங்க ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபைட்டே பண்ணுவாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா வராங்க. நம்ம ரொபேரியனுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்போயுமே ரெட் மேஜிக் டவரோட மாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இன்னும் மறக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம யூகின் நான் தான் யூகின் லயன்ஹார்ட் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஓ நான் தான் கார்மன் லயன்ஹார்ட், நான் தான் உன்னோட கிராண்ட் ஆண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம கில்லோட ஆண்ட் தான் பார்த்திங்கன்னா இவங்க. நம்ம கில்லோட ஆண்டி தான் இவங்க நம்ம கார்மன் லயன்ஹார்ட். அப்போ எனக்கு தெரிஞ்ச ரொபேரியன் மில்கித் இவங்கள வச்சு பார்க்கும்போது இவங்களோட ஏஜுக்கு இவங்க எங்கே இருக்காங்க, இது நான் சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. பட் அவங்க எப்படி இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காங்க, அவங்கள வந்தாலே ஒரு மாதிரி கோல்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே போய் உட்காந்து பேசலான்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க. இப்போ காட்டுறாங்க இல்லையா, அந்த ஆள் பேர் தான் நேத்தன் லயன்ஹார்ட். முக்கியமான ஒரு ஆள், 3rd லீஜனோட வைஸ் கேப்டன். அதுவும் இல்லாமல் பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள் இவர் தான். அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா பெலாகோ லயன்ஹார்ட். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மேஜு. அவருமே பார்த்திங்கன்னா 3rd லீஜன்லேருந்து தான் வராங்க. இவங்கள வச்சு தான் இதுக்கு மேலே ஸ்டோரி கண்டிப்பாக மூவ் ஆகும். இவங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இவர் ரேர் மேஜிக்கு சேர்ந்தவர். அதுவும் இல்லாமல் ஒரு பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள் தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த கான்ட்ராக்ட். இதில் இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த டீல் போடுறதுல சார்ஜாக பார்த்திங்கன்னா இருக்கார். இப்போ அவர் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் போட ஆரம்பிக்கிறாரு. லயன்ஹார்ட் ஃபேமிலியோட மெயின் ஸ்வாடான இந்த விண்ட்ஸ்டார்ம் ஸ்வாடு. அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட் டவர் மாஸ்டரோட ஆர்டிஃபேக்ட் கேப் ஆஃப் டார்க்னஸ் இதை நாங்கள் டீலுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு நாளும் நம்ம ஒயிட் மாஸ்டர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வருஷங்களாக நம்ம ஹீரோக்கு கன்வெர்ட் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா டீல். அதாவது 7 நாள் யூஸ் பண்ணாங்கன்னா 7 வருஷம் எங்களுக்கு வரும். அப்போ தான் ஒயிட் மாஸ்டர் கேட்குறாங்க, தெரியாமல் நான் உடச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன்னோட வாழ்க்கை நாங்கள் பறிச்சிருவோம், அதாவது உன்னோட உயிரை நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா இந்த வெர்மோத்தோட இந்த கிரேட் ஸ்வாட், அதாவது இந்த விண்ட்ஸ்டார்ம் ஸ்வாட் லைக் ஒரு ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு விஷயம். அதுக்கு ஈடு மதிப்பே கிடையாது. அதனால் நீ ஏதாச்சும் பண்ணனா ஒன்று நாங்கள் எதாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்னோடய வாழ்க்கையுமே ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு விஷயம், எதோடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, மேபி அரவுத்கா இருக்கலாம், பட் லயன்ஹார்ட்ஸ்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கார்மன் லயன்ஹார்ட் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரொம்பவுமே லைக் சிக்மா மாதிரி தான் பேசுகிறாங்க. கரெக்டாக அவங்க அந்த பாக்கெட் வாட்ச்மே பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த காலத்தில் ஒரு பாக்கெட் வாட்ச் யூஸ் பண்ணுற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி லைக் ஷை ஆயிரான் டக்குன்னு. என்ன மேட்டர்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அந்த டார்க் மேஜ் இருக்கான் இல்லையா, அந்த ப்ரிசன் மேட்ரு, அதுக்கு போய் அங்கே போய் நான் நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். நான் சொன்ன
மாதிரி இதுக்கு மேலே ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரியோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அரோச்சோட லா படி சென்னட் த வைஸ் சொன்னதுபடி லயன் ஹார்ட்டோட பேரை வந்து அயோட வந்து ரொம்பவுமே கேவலப்படுத்திட்டான். ஸோ அது வந்து ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த டார்க் மேஜ் வந்து அதுக்கான பே வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களோட கான்ட்ராக்ட்மே வந்து முடிய போகுது. இப்போ வந்து அவங்க போட்டு சக்ஸஸ்ஃபுல்லி முடிக்க போகிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லா காசு கொடுத்து தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு. அதனால தான் அந்த மாதிரி சிகரெட்டு இதெல்லாம் பிடிக்க விட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கிரிமினல் கிட்ட பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்லிமெண்ட் கிட்ட காசு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து போடுறான். அவங்களுமே வந்துட்டு அந்த வின்னிட் ஸ்வாடை வச்சு ரொம்பவுமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, உரசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இந்த டிசைன் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபர் அந்த காலரை சுற்றி இருக்க அந்த ஃபர் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக சீலை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லியே, அவங்க கேட்டால் தரேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி கொடுத்துட்றான், வேறு வழி இல்லை. ஸோ ஏன்னா அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த நேத்தன்மே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாட்டி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து மாட்டிட்டு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் வச்சு காட்டுவாங்க. ஸோ பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கழட்டி திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா அதை வந்து அந்த லயன் ஹார்ட் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து அதை வந்து மறைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த லயன் ஹார்ட்ன்ற ஃபேமிலியோட அந்த பேர் வந்து பின்னாடி போகிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கழட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுமே நம்ம கியான் வந்து சொல்லுவார் சிஎல் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சிஎல் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே யூகின் கூட வந்து வெயிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வெளில வந்து பார்த்திங்கன்னா வராங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். சியான் வந்துட்டு இந்த பன்னியர் வச்ச மாதிரி ஏடகுணமான மேகசின்ஸ்லாம் வந்து பெட்டு கீழே வச்சு படிச்சுட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து சொல்கிறான் யூகின் சொல்கிறான். இதை கேட்டு என்னது அப்படியா நீனாக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு எங்கள் அம்மாகிட்ட வந்து இதை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி அப்போ உனக்கு எந்த மாதிரி காது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ரொம்ப கிரிஞ்சான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரெசென்ட் தானே வாங்கணும், நீ தனியாக போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அப்படியா ஆனால் என்னால் தனியாக போக முடியாது, புது ஆள் நான் இங்கே. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே தொலைஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிரும், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படியா சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா போகிறான். ஸோ ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும். ஸோ சீலை வந்து அவனுக்கு லைட்டாக பிடிக்கும். ஸோ ஏன்னா அந்த ப்ரொப்போசல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க சிஎல் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அவனோட பர்த்டே. ஸோ என்ன பண்ண ஏதாவது பாட்டிக்கிட்டே வச்சியா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இல்லை நான் வந்து ரெட் மேஜிக் டவரோட லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சரி ப்ரெசன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஸோ ரொபேரியனும் லேடி ஹெராவும் கொடுக்குறதா சொன்னாங்க. நான் வந்து வேணான்னு ரொம்பவுமே கெஞ்சினதால விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேல வந்து சொல்கிறாங்க அயோடுக்காக வந்துட்டு லேடி தியோனஸ் வந்து ஆள் வந்து பார்த்துருக்காங்க ஒரு ட்விட்டராக மேஜிக் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. வீட்டிலே வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வேறு இது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹெரா யார் ஏதாவது ஒரு பொண்ணாண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு மேட்ச் தான் அவங்க. அதுவும் இல்லாமல் நீ வந்து எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் என்ன தான் அந்த கார்மன் கூட வந்து பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க தான் வந்து என்னோட மென்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே பேரலாக ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவன் செத்துட்டான், இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேத்தன் லயன் ஹார்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமாக அடித்து கொன்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவன் எதுவுமே சொல்லு அப்படின்ற மாதிரி கார்மன் லயன் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இந்த லோ ரேங்கிங் டார்க் மேஜ் வந்து இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு லயன் ஹார்ட்டை வந்து வீழ்த்தி வச்சுருக்கான், ஒரு பெரிய ஸ்கூல்ஸ்லேயே வந்து மாட்டி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் வேறு யார் கூடயாச்சும் ஒரு இன்வால்மெண்ட்டோட இருப்பானா. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இவன் இப்படி செத்து போனானா டீமன்ஸோட பொசிஷனில் தான் மாட்டுவானே தவிர அவனால் ரீஇன்கார்னேட் ஆக முடியாது. ஸோ இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ஒருத்தன் நம்ம அயோட வந்து இது பண்ணியிருப்பான்ல. ஸோ அவனை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நைட் விச் குயின் நாயர் ஜெபலில் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம டார்க் மேஜை வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம பால்ஜெக் லூட்பெத் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலாக இந்த எபிசோட்
ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புது கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்கள வச்சு தான் ஸ்டோரியை வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரொம்பவுமே முக்கியமான ஆளுங்க. அதுவும் இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயத்த, கார்மென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைன் ஹார்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள சேர்ந்தவங்க. அதாவது அந்த ஆர்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆள். ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப குரூவலாக ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும் போது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் வந்து இதுக்கு மேலே பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.